ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்கள் நீர் பலனளிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை தியானிக்கிற வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை புரிந்து கொண்டு அதன்படி இந்த உலகத்திலே ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாய் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தலைப்பிலே நாம் வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். அதாவது இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு பக்தி மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். அதே போல நாமளும் தேவனை தேடுகிறோம். இந்த தேவனை தேடும் பொழுது நாம் எப்படி தேடுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் இது தியானிக்க இருக்கிறோம். கடவுளை அணுகுகிற விதம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு முயற்சி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாகமத்திலே மோசே ஒரு மாதிரி ஆண்டவரை அணுகுவார், ஆபிரகாம் ஒரு மாதிரி அணுகுவார், தானியேல் ஒரு மாதிரி அணுகுவார், நெகேமியா ஒரு மாதிரி அணுகுவார், தாவீது ஒரு மாதிரி அணுகுவார். இப்படி வேதாகமத்திலே பலவிதமாக தேவனை அணுகுகிறார்கள். இன்றைய தினத்திலே நாம் அதே வேதாகமத்திலிருந்து ஒருவர் எப்படி தேவனை அணுகுகிறார், அவர் எப்படி தேவனை நெருங்குகிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். எல்லோருக்கும் வாழ்க்கையிலே சில காரியங்கள் தேவைப்படுகிறது. அதுக்கு தேவனிடத்திலே நாம் போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அணுகுகிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அறிந்தவர். வேற எந்த மனிதனாலும் இந்த உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியாது. வெளித்தோற்றத்தை பார்ப்பார்கள் மனிதர்கள். இவன் பேசுகிற விதத்தை வைத்து அல்லது அவன் நடந்து கொள்கிற விதத்தை வைத்து அவர்கள் எடை போடுவார்கள். அது மனிதனுடைய வல்லமை. ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவராலையும் பார்க்க முடியாதுங்க. பெரிய பெரிய சயின்டிஸ்டுகள் கூட, சைக்காலஜிஸ்ட் கூட, அவங்க நம்மளை உட்கார வைத்து அவர்கள் ஆழ் மனதிலே கொண்டு போய் சில காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இருதயத்திலே இருக்கிறதை அறிந்து கொள்வதற்கு ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அப்படித்தான் இன்றைக்கு நாம் எப்படி அணுகுகிறோம், தேவனிடத்தில் எப்படி நாம் செல்கிறோம், எதற்காக நாம் தேவனை அணுகுகிறோம் என்பதை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லோருக்கும் பதில் அளிக்கிறவராக தான் இருக்கிறார். சிலருடைய வேண்டுதலுக்கு பதில் அளிப்பதில்லை, சிலருடைய வேண்டுதலுக்கு கேட்பதற்கு முன்பாக கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுதல் இருக்கிறது. மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவன் முரடனாக இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குணத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் வெளியரங்கமாய் பார்க்கிறது அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர், அந்தரங்கத்தை பார்க்கிறவர். அதனால்தான் தாவீது சொல்கிறார், நான் கடலுக்கு கீழே நான் படுக்கை போட்டாலும் அங்கேயே நீங்கள் இருக்கிறீங்களேன்னு சொல்லப்படுது. ஆகையினால இந்த நாளிலும் இந்த தேவனை அணுகுகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த இடத்துல நாம் ஒருவரை பார்க்க இருக்கிறோம், அவர் எப்படி தேவனை அணுகுகிறார். அப்போ அவளை குறித்து ஆண்டவருக்கு நன்கு தெரியுது. இவ உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் என்பதை குறித்து அவருக்கு தெரியுது. இன்றைக்கும் நாம் ஆலயத்திற்கு போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்தில் 2 பேர் போகிறாங்க. ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பரிசேயன், ஆயக்காரன். ஆனால் ஒருவன் மாத்திரம் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, தூரத்தில் அந்த ஆலயத்தில் நின்று கொண்டு, ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், நான் ஒன்றும் இல்லாதவன், நான் ஒரு பாவி,
என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அவன் பாவத்தை மன்னிக்கிறார். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, தன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் ஒருவரோடு கூட பேசும் பொழுது அவர் கண்கள் பார்வையை வைத்தோ அல்லது அவர் பேச்சை வைத்தோ நாம் எடை போட முடியாது. உள்ளத்துக்குள்ளே எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், எவ்வளவு அன்பு உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த நாளிலும் அப்படித்தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படி தேவனை வாஞ்சிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நாமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனை தேடுகிறார்கள். சிலர் கடமைக்கு தேடுகிறார்கள், சிலர் ட்ரெடிஷனாக வருகிறார்கள், சிலர் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருப்பார்கள், அவர்கள் கிறிஸ்துவர் என்று பெயர் வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி அந்தந்த இடங்களிலே இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி தன்னை தேடுகிறார்கள் என்பதை குறித்து தேவனுக்கு நன்றாக தெரிகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அம்மா தன்னுடைய கணவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, கை குழந்தையோட அவங்க ரோட்டில் நடந்து போகும் பொழுது ஒரு ஆலயத்தை பார்க்குறாங்க. அந்த ஆலயத்தை பார்த்து என்ன செய்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவரே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய கணவருக்கு பைத்தியம் நன்றாகிவிட்டதா என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் தான் உண்மையான தேவன் என்பதை நான் அறிந்து கொள்வேன், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார். அந்த அம்மாவுடைய கணவர் சுகமானார். அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டார். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவர்கள் கிடையாது, அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த உள்ளத்தின் வாஞ்சை, இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற தேவன் என்னை காப்பாற்றுவாரா, இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற தேவன் என் குடும்பத்தினுடைய கஷ்டத்தை தீர்ப்பாரா என்று சொல்லி அவங்க அந்த அங்கலாய்ப்போடு கூட பார்க்கும் பொழுது, தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ளவர். அதனால்தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஒளி எல்லார் மேலேயும் படுகிறது. சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லவன் மேலேயும் படுது, கெட்டவன் மேலேயும் படுது. அவருக்கு பாகுபாடு அல்ல, அவர் எல்லோருக்காகவும் இந்த உலகத்திற்கு வந்தார். அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம பார்க்கிறது என்ன, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த ஒரு ஆலயத்திலே ஒரு காணிக்கை பெட்டி இருக்கும். அந்த காணிக்கை பெட்டியில் எல்லாரும் காணிக்கை போடுவாங்க. ஆனால் இவங்க இருக்கிறதுலேருந்து எடுத்து போடுறாங்க. ஆனால் ஒரு விதவை தாய் வந்து என்ன செய்கிறா, அவள் கையில் இருக்கிற அந்த 2 செப்பு காசு எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறா, அந்த காணிக்கை பெட்டியில் போடுறா. ஆண்டவர் எதை பார்த்தார் தெரியுங்களா, எவ்வளோ பேர் எவ்வளோ போட்டாங்கன்னு பார்க்கல, அந்த விதவை தாய் அந்த இருந்த அந்த 2 செப்பு காசை கொண்டு வந்து போட்டால அதை பெருசாக பேசுகிறாருங்க. அதனால் கடவுளுடைய பார்வை வேறு. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டில் போய் பாருங்கள், ஃப்ளைட்டில் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக தெரியுது. அது பெரிய பில்டிங்கு, சின்ன பில்டிங், எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி தெரியுது. ஆகையினாலே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவன் பார்க்கிற விதம் என்ன, அப்படிதான் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் பார்த்தது என்ன, அவளுடைய வாஞ்சையை பார்த்தார், அவளுடைய இருதயத்தை பார்த்தார். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். இந்த சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவரை வரவேற்கிறது பெருசு இல்லை, அந்த ஆண்டவரை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது மிக முக்கியம். வீட்டுக்கு ஒருவர் அழைக்கிறது பெருசல்ல, அந்த வீட்டில் அழைக்கப்பட்டவரை நாம் நடத்துகிற விதம் எப்படிப்பட்டது என்றதை நாம் பார்க்க வேண்டும். அவர் சில முக்கிய காரியங்களை நம்மளோடு கூட சொல்லும் பொழுது அதை நாம் கவனத்தோடு கேட்கும் பொழுது அவர் என்ன நினைப்பார், இந்த வீட்டுக்குள்ளே இந்த அம்மா அழைச்சி கொண்டு வந்தது, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் என்னை பார்த்து எவ்வளோ அன்பாக நேசிக்கிறாங்க, நான் சொல்கிற வார்த்தையை கவனிக்கிறாங்க என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சம்பவம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்ட, பாருங்க நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் என்ன சொல்லப்படுது, பிரயாணமாய் போகையில் ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள்.
அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்கள், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, இந்த சம்பவத்தில் 3 காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது காரியம் பாதம். 2வது காரியம் பல கவலைகள். 3வது காரியம் நல்ல பங்கு. இந்த 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதாவது தேவனை நெருங்கும் விதம் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, அவளுக்கு, அந்த மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி இருந்தார். அந்த சகோதரி என்ன பண்றாரு பாருங்க, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் என்ன செய்யறா பாருங்க, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து. அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. இந்த மரியாளுக்கு இந்த சம்பவம் அழகாக புரிந்து விட்டது. இங்க வந்திருக்கிறவர் யார், இவரோடு கூட நாம் சம்பாஷிக்க வேண்டும் என்பது எப்படி தெரிந்ததோ தெரியலையோ, அந்த மரியாள் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இவர் வந்திருக்கிறவர் யார் என்பதை அவர் உள்ளத்துக்குள்ளே உணர்த்தினது யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்த்து விட்டார். நம்மள அழைச்சது மார்த்தாள், ஆனா நம்மள ஆனர் பண்ணது யாரு? மரியாள். ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான். அந்த பிழைப்பு, அதனால்தான் அந்த கடைசி வசனத்தில் சொல்லப்பட்ட தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அங்க வந்திருக்கிறவர் யாரு? அவர்தான் நித்திய பிதா. அவர் இட்டர்னல் லார்ட். அவர் ஒரு என்றென்றைக்கு உள்ள இருக்கிற தேவன். அதனால்தான் கடைசியில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அப்போ இந்த இடத்துல அந்த பாதம், இன்றைக்கு அந்த பாதத்தை பிடிக்கும் பொழுது, அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன இங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய பாதம். இங்க பாதம் சொல்லும் போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அதனால தான் இந்த சமாரிய ஸ்திரீ வந்து ஆண்டவரிடத்தில் கேட்பா, எங்க முன்னோர்கள்லாம் வந்து இந்த மலையில தான் தொழுது கொள்வாங்க, நீங்க என்ன எங்கேயும் தொழுது கொள்ளலான்னு சொல்றீங்களேன்னு சொல்லுவா. ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும், அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றா அவர்கிட்ட, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயும் தொழுது கொள்ளலாம். ஏன்னா அந்த வசனமே சொல்லப்பட்டிருக்கிறது, வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. இந்த பூமி பாதப்படின்னு சொல்லும் போது அவருடைய பாதம் படிக்கிற இடம் இந்த பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அப்போ நீங்க ஆலயத்திலே தொழுது கொள்ளலாம், தனியா வீட்டிலே தொழுது கொள்ளலாம், எங்கும் தொழுது கொள்ளலாம். இங்க ஒரு இடத்திற்கு போய் தான் தொழுது கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எங்கும் தொழுது கொள்ளலாம். அதனால தான் பூமி அவருடைய பாதப்படி. அவ என்ன பண்றா பாருங்க, மரியாள் அந்த வீட்டில் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து விட்டார். அந்த பாதத்தருகே உட்கார்ந்ததுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதன் பிறகு தொடர்ச்சியாக நம்ம வசனங்களை பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களை நடத்துகிற விதம் ஒரு வித்தியாசமா இருக்கும். அவர்களை பார்த்தால் ஒரு வித்தியாசமான ஆளா தெரிவார்கள். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் இருக்காது. அவர் நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மரியாள் கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய சகோதரன் இறந்துருவான். மார்த்தாள் வந்து பல சம்பாஷணைகளை இயேசுவோடு கூட பேசி கொண்டிருப்பாள். ஆனால் மரியாள் கேள்விப்பட்ட உடனேயே அவள் அமைதியாக வந்து தேவனுடைய பாதத்திலே விழுந்து, அப்பதான் ஆண்டவரே என்ன பண்றாரு, அந்த இடத்துல கண்ணீர் விடுறாருங்க. பாருங்க, இந்த உள்ள எப்படிப்பட்ட உள்ளன்னு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார் பாருங்க.
இன்றைக்கு நாம் எல்லோரும் ஆண்டவரை தேடுகிறோம். எப்படி தேடுகிறோம்? முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம அவரை தேடுகிறோமா? ஏதோ கடமைக்கு ஏதோ ஆண்டவரை தேடுறோமா? அதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த வசனத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், ஆண்டவராகிய இயேசு தான் வார்த்தை. அது எப்படி இந்த மரியாளுக்கு தெரிந்ததோ தெரியல. அந்த வார்த்தையை அவள் உட்கொள்ளும்படியாய் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். வசனம் தாங்க இயேசு, வார்த்தை தாங்க இயேசு. இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் அவரை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அவரை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மரியாள் ரொம்ப அழகாக தெரிந்து கொண்டார். பாருங்க, இதை குறித்து பவுல் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை மற்றவர்கள் துன்புறுத்தும் போது அவர் சொல்லுவார், நான் உங்களை விட வைராக்கியமானவன் தான். நான் அந்த நியாய பிரமாணத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறவன். அப்படிப்பட்ட என்னையே, நான் அவ்வளவு துன்புறுத்தின என்னையே அவர் வழியிலே சந்திச்சு என்னை மாற்றிவிட்டார். அதுக்காக தான் இங்கே அழகாக சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் எந்த பாதத்தின் கீழே கற்று அறிந்தவன், நான் வேதத்தை எப்படி கற்று அறிந்தவன், எல்லாம் எனக்கு தெரியும் என்பதை குறித்து சொல்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 22:3 அழகாக சொல்றார், நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். எப்படி கொடுக்குறாரு பாருங்க எக்ஸ்பிளனேஷன். இவர் யாரை சந்திக்க போறார், யாரை சந்திச்சாரு, யார் மூலியமாக இவர் இந்த உலகத்திலே இந்த ஆண்டவரை குறித்து பறைசாற்ற போகிறார் என்பதை குறித்து இவர் சொல்லுகிறார். நான் பழைய ஏற்பாட்டு காலத்தை கரைத்து குடித்தவன் என்று சொல்றார். கமாலியல் என்றது பெரிய ஆளு. அந்த இடத்திலேயே அவர் பாதத்தருகே உட்கார்ந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வந்தவர், அந்த வைராக்கியம் உள்ளவர். அப்படிப்பட்ட பாதத்தில் உட்கார்ந்ததை கூட அவர் பெரிதாக எண்ணவில்லை. அவர் இயேசுவை குறித்து தான் பேசுகிறார். அப்போ எப்படிப்பட்ட பாதம் என்று குறித்து நம்ம இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், மரியாள் யாருடைய பாதத்திலே உட்கார்ந்தால்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே உட்கார்ந்தார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த இயேசு எல்லாராலும் போற்றப்படுகிறார், எல்லோராலும் பேசப்படுகிறார். அதற்கு காரணம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த உலகம் அறிந்திருக்கிறது. ஒருவனுக்கு பரத்திலிருந்து கொடுக்காவிட்டால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? வார்த்தை என்பது இயேசு தாங்க. அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் அந்த வார்த்தை உங்களை நடத்துகிறவராக இருக்க. பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 7:44 சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்ல வராரு. இந்த இடத்துல ஒரு சம்பவம். ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். பாருங்க, தண்ணி கூட கொடுக்கல, வரவேற்பவங்களுக்கு வரவேற்கல. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு சொன்னால் அதை அவங்க பார்த்துட்டு வந்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தர் நம்மளை வீட்டுக்கு வருகிறார்கள்னு சொன்னால் அவர்களை வரவேற்கிற விதம் இருக்கிறது. அப்படி வரவேற்கிற விதம் என்று இங்கே பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சகோதரி ஒரு பாவியான மனுஷி. அவள் என்ன நினைக்கிறான்னா, இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறவர் யார் சாதாரணமானவர் அல்ல, இவர் மிக வல்லமை உள்ள தேவன், அவரால் என்னை எல்லாவற்றிலிருந்து மாற்ற முடியும் என்று அவர் விசுவாசத்தோடு என்ன செய்கிறாள், அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலேயே கழுவி தன் தலை மயிரினாலே துடைக்கிறாள். அப்போ அங்க ஆண்டவர் பார்த்தது என்னங்க? எப்படி இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் மரியாள் எப்படி ஏற்றுக்கொண்டாலோ அதுபோல இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இவள் உள்ளத்தாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அப்படிதான்
அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திர சுகமாகிறான்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய உள்ளம், அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் என்னை நேசிக்க சொல்றார். ஆண்டவரை நேசிக்க சொல்றார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அழகா சொல்றாரு பாருங்க ஆண்டவர், அவள் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். எப்படி எனக்கு பணிவிடை செய்தா பாத்தியா? யாரை பார்த்து சொல்றாரு? சீமோனை நோக்கி பேதுருவை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி யாரும் செய்யல. அதனால தான் அந்த 100க்கு அதிபதி குறித்து சொல்றார். அவனுடைய உள்ளம் என்ன? அவர் ஆண்டவர். அவர் வீடு, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, நான் மோசமானவன். ஆனா அவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமாயிடுவான்னு சொல்லி எப்படி அந்த உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பாருங்க அந்த 100க்கு அதிபதி. அதை தான் இங்கே நான் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நல்ல அவருடைய பாதத்தை பிடிக்க வேண்டும், சமூகத்தை பிடிக்க வேண்டும், இயேசுவை நம் உள்ளத்திலே வைத்து பூஜிக்க வேண்டும். அதுதான் நல்ல அந்த அவருடைய பாதத்தை தெரிந்து கொள்வது, அவருடைய சமூகத்தை தெரிந்து கொள்வது. பாருங்க, இன்னொன்று பாருங்க, இந்த சூழ்நிலையில நம்மளை எப்படியெல்லாம் தேவன் தப்பி வைக்கிறவராயிருக்கிறார். நம் கால்களை அவர் எப்படி தப்பி வைக்கிறார்? நாம் அவர் காலை பிடிக்கும் பொழுது, நாம் அவர் பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் எப்படி நடத்துறார்? சங்கீதம் 36:11 பாருங்க, பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும். பாருங்க, ஒரு பெருமைக்காரனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நம்மளை கூப்பிட்டு கீழ்த்தரமாக நடத்துவான். ஏன்னா அவன் பெருமை உள்ளவன்ல, தன்னை பெரியாள்னு காட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? கீழ்த்தரமாக நடத்துவோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்டவர்களுடைய சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எதனால? அவருடைய சமூகத்தை நாடி, அவருடைய பாதத்தை நாடும் பொழுது. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதிமொழிகள் 6:18 பார்த்தீங்கன்னு சொன்னால், துர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மளை விலக்கி காக்கிறார். பார்த்தீங்கன்னா துர ஆலோசனை பிணைக்கும் இருதயம் எப்படி கெடுக்கலாம், எப்படி இவனை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கலாம், இந்த குடும்பத்தை எப்படி நம்ம கெடுக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறவங்க மத்தியிலிருந்து நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம் கால்கள் தப்பித்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்கிறார். இன்னொரு வசனத்தை பாருங்கள், ஏசாயா 53:7 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது, அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழியிலே இருக்குது. பாருங்க, இந்த இடத்துல நம்ம எப்படி தப்பு வைக்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நமக்கு இல்லாதபடி, பொல்லாப்பு செய்யறதுக்கு நம்மளுக்கு அந்த எண்ணத்தை வரவிடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். அப்போ இந்த பொல்லாப்பு செய்கிற எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு நீங்கி போகிறது. இதற்கு காரணம் என்ன? அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது, அவருடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது நம்மை தேவன் சரியான பாதையை நடத்துவார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அநேக வாலிப பிள்ளைகளுக்கு கூட காலையில் தேவனை தேடி காலையில் வேத வசனத்தை வாசித்து விட்டு போகிற அந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் அழகாக நடத்தி கொண்டு போகிறார். அது வேதகமத்தை பார்க்காமல் ஜெபிக்காமல் கொள்ளாமல் இருக்கிறவர்கள் எப்படி பரிதவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தை வாசித்து ஜெபித்து போகிறவர்கள் எல்லோருக்கும் நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் அதை கடைபிடிக்கும் பொழுது, தேவனுடைய பாதத்தை முதலாவது தேடும் பொழுது, தேவன் நம்மளை சரியான பாதையிலே நடத்துவார். பொல்லாப்பிலிருந்து விலக்கி பாதுகாப்பார், தீமையிலிருந்து நம்மளை விலக்கி பாதுகாப்பார், பொல்லாப்பு செய்கிறவர்கள் நம்மளை விட்டு விலகி போகும்படி செய்வார். இதைதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதத்தை, நல்ல பாதத்தை, என்ன மரியாள் என்ன பண்ணாங்க? அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து, இன்றைக்கு வேதத்தை தியானிக்கும் பொழுது கூட அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். வேதகாமத்தை எடுத்து நாம் பிரித்து வாசிக்கும் பொழுது அவர் பாதத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அவர் பாதத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி மரியாள் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கவனித்து கொண்டிருந்தார். She is listening to the word. வார்த்தையை கவனித்து கொண்டிருந்தார். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 17:5 பார்த்தீங்கன்னா, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளை ஸ்திரப்படுத்தும். யார் கேட்கிறது? தாவீது கேட்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, என் வழிகளை ஸ்திரப்படுத்தும். என் கால் எப்படிப்பட்டதா? என் நடைகள் உமது வழிகளை என் காலடிகள் வழுவாதபடிக்கு, நான் தவறி வேற ஏதாவது தவறு செய்யாதபடிக்கு, நான் தவறான காரியங்களை செய்யாதபடிக்கு
என் நடைகளை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவர் என்று கேட்கிறார். இன்றைக்கு அவருடைய பாதத்தை நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், அவருடைய பாதத்தை பிடிப்போம் என்று சொன்னால், நம்முடைய பாதத்தை சரியான பாதையிலே நடத்துகிறவராயிருப்பார். பிரியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1:16. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. பொல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? ரத்தம் சிந்த. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அநேகரை பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்கிறது. நீங்கள் பாருங்கள், தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரத்தம் சிந்துவதற்காகவே அடித்து 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 இரவு முழுதும் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உள்ளங்கள் எப்படி மாறிவிட்டது? பிசாசானவன் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றிவிட்டான். வெறித்தனத்தை கொண்டு வந்து விட்டான். அவர்களை சாகடிக்க வேண்டும் என்றே சொல்லி அவர்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு ஓடுகிறார்கள், தீவிரிக்கிறார்கள். அந்த கால் எதற்காக ஓடுகிறது? ரத்தம் சிந்துவதற்காக ஓடுகிறது அந்த கால். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவருடைய பாதத்தை பிடிப்போம் என்று சொன்னால் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விலக்கி பாதுகாக்கப்படுவோம். பிரியமானவர்களே, பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119, 101. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். பாருங்க, இந்த இடத்துல சங்கீதக்காரன் அழகாக சொல்றார் பாருங்க. உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படிக்கு, அவருடைய வார்த்தையை, இயேசுவை தன் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கால்களை தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பாதத்திலே நாம் அமரும் பொழுது என்னென்னலாம் நடக்குது பாருங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா வருத்தம். இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் போகும் பொழுதே வருத்தப்பட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் இப்படி வருத்தப்பட்டு நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஒன்றும் நடக்கவில்லை. மனோ துக்கம் என்ன பண்ணுமா? ஆவியை முறித்து போடுமா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். அவர்கிட்ட இந்த மாதிரி சோகமாக இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. அவர் எதுக்காக கவலைப்படுறாங்க? இந்த அம்மா, இந்த மார்த்தாள் எதுக்காக கவலைப்படுறாங்க? அழைத்தது மார்த்தாள் தான். ஆண்டவரை அவர் வீட்டுக்குள்ள அழைத்தது மார்த்தாள். ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், மரியாள் ஆண்டவரை புரிந்து கொண்டாள். வந்திருக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொண்டாள். எப்படி அந்த சிலுவையில் மரிக்கும் பொழுது ஆண்டவர் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் 2 கள்ளன் இருந்தாங்க. அதில் ஒரு கள்ளன் என்ன பண்ணா? இவர் உண்மையாகவே தேவன், இவர் மெய்யாகவே ஆண்டவர். அதுதாங்க இன்னைக்கு உணர்வுள்ள ஆவி ஆண்டவர் கொடுக்கணுங்க நம்மளுக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிற கள்ளன் என்ன சொல்கிறான்? நிந்திக்கிறான். இன்னொரு கள்ளன் என்ன சொல்கிறான்? ஐயோ, அவர் ஒரு பாவமும் அறியாதவர். அப்போ ஆண்டவர் அவனை மன்னித்து என்ன பண்ணுறார்? பரதேசியில் அவனை இருக்கும்படியாக செய்த ஒரு செகண்டில் அவன் மாறிட்டாங்க மனசு. ஒரு செகண்டில் ஆண்டவர் அவனை இந்த உலகத்திலே பாவத்தை மன்னித்து அவனை பரதேசிலே சேர்த்து விட்டாருங்க. இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மரியாள் உணர்ந்து கொண்டார். பாருங்கள், இந்த வருத்தம் அடைந்து மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை தேடாமல் விட்டுவிட்டு, காலையிலே அதிகாலையில் ஆண்டவர் தேடாமல் விட்டுவிட்டு, தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்காமல் விட்டுவிட்டு, நாம் பற்பல கவலைகளிலே இருந்து கொண்டு இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு இந்த வேலையில் என்ன நடக்க போகிறது, இது எப்படி ஆக போகிறது, இது எப்படி செய்ய போகிறோம் என்று சொல்லி நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதை ஆண்டவர் விரும்பவில்லைங்க. இட்ஸ் நாட் லைக். அவர் விரும்பலை. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை பார்க்கிறார். அதனால்தான் அவர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் தேவையில்லாமல் மனுஷனை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பேசுகிறார்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருதயத்தை பார்க்கிறார். மரியாள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டால், மார்த்தாள் எதை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார்? ஒருவேளை நியாயமாக கூட இருக்கலாம். ஆண்டவர் வந்திருக்கிறார், அவர்களுக்கு விருந்து செய்ய வேண்டும், என்னென்னலாம் செய்ய வேண்டும், அதை குறித்து கவலைப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே வந்திருக்கிறவர் யார்? அவருக்கு நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன சொல்லுகிறாரோ என்று கேட்டுவிட்டு, ஆண்டவரே, நான் இந்த காரியங்களாக இருக்குது, நான் ஒழுங்கு செய்ய போகிறேன், முதலாவது உம்முடைய வார்த்தையை நான் கேட்டுவிட்டேன். அப்போ ஆண்டவரே சொல்வார், பலத்தோடு போ, அனுப்புகிறது நான், நீ எல்லாவற்றையும் சரியாக செய்வாய், உன் இருதயத்தையும் காத்து கொண்டாய்,
என் தேவைகளையும் சந்திக்கிறதற்கு நீ முயற்சி எடுத்தாய் என்று சொல்லியிருப்பார். ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த உணவுல கவனம் வைக்கிறான், அந்த காரியங்களை பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறான். ஆனா இந்த மரியாள் அழகாக செலக்ட் பண்ணிட்டா. இதுதான் நம்மளுக்கு தேவை, ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு தேவை என்பதை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் இந்த இடத்துல வருத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், லூக்கா 10:41 வாசிப்போம். அதுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆகையால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்க. ஆகையால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. மத்தேயுல 6வது அதிகாரத்தில் இதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பாருங்க. என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 6:25 சொல்கிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். என்ன தேவை என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் அழகாக. அப்போ இந்த இடத்துல நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். முதலாவது எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? நான் இன்றைக்கு தேவனை தேடினேனா? இன்னைக்கு தேவ சித்தத்தின்படி செய்தேனா? இன்னைக்கு தேவன் விரும்புகிறபடி நடந்து கொண்டேனா என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறது வேறு, ஆனால் மனுஷர்கள் விரும்புகிறது வேறு. அடுத்த வசனத்தை பார்ப்போம். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நேரம் இல்லாததுனால அடுத்த ஒரு டாபிக் மட்டும் சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 6:26 பாருங்கள் சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே படைத்த படைப்பிலேயே மிக விசேஷமான படைப்பு மனித படைப்பு தான். இதை படைக்கப்பட்டது எல்லாம் யாருக்காக? இந்த படைக்கப்பட்டது எல்லாமே இந்த மனுஷனுக்காக. இந்த மனுஷனுடைய தேவைகளை அவர் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது எல்லாவற்றையும் என்ன செய்தார்? படைத்தார். ஆனால் மனுஷன் படைத்தது ஒரு விசேஷமான படைப்பு. ஏன் விசேஷமான படைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதனை அவருடைய சாயலிலே உண்டாக்கினாராம். அப்போது இந்த மனிதனுடைய படைப்பு மிக முக்கியமானது. அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் போஷிக்கிறேனே, காக்கை குருவிகள் இதையெல்லாம், இந்த மிருகங்களையெல்லாம் நான் போஷிக்கிறேனே, உன்னை போஷிக்க மாட்டேனா? ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பாருங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பரமபிதா அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லுகிறார். சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோட்டு ஓரத்தில் நிறைய பேர் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது இன்றைக்கி சாப்பாடு வருமா வராதான்னு. யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து அவங்க உணவு கொடுத்துட்டு போகிறாருங்க. இந்த விசுவாசத்தை பார்க்கணும்னு சொன்னால், ஜார்ஜ் முல்லர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஜார்ஜ் முல்லர் என்ன செய்கிறார்? அன்றைக்கு காலையில் உணவு இல்லை. அவர் ஒரு அநாத ஆசிரமத்தை நடத்துகிறார். அந்த குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்கு எந்த உணவும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? அந்த பிளேட்டை எல்லாத்தையும் டேபிள் மேலே வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவருடைய விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்கள். ஜெபம் பண்ணுறாங்க, கடைசியில் எங்கேயோ மீந்து போன ரொட்டி வருது, மீந்து போன பால் வருது. நேராக அவர்கள் அன்றைக்கு அந்த சரியாக அந்த ப்ரேயர் பண்ணி முடிக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் சாப்பிடும்படியாக, திருப்தியாக சாப்பிடும்படியாக ஆண்டவர் உணவு கொடுத்தார். இதை தாங்க இந்த வசனம் சொல்கிறது. மனிதன் விசேஷமானவன். இன்றைக்கி எப்படிப்பட்ட பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் உணவு கிடைக்கிறது. அவனையும் ஆண்டவர் போஷிக்கிறார். ஆகையினாலே எல்லாத்தையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கன்னு சொல்கிறார். நான் சிலுவையிலே உங்களுடைய பாரங்களை நான் சுமந்து விட்டேன், எல்லாவற்றையும் என் மேலே இறக்கி வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சற்று நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், 27வது வசனத்தில் சொல்கிறாரு, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம சரீரத்தில் ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது. அடுத்தது பாருங்கள், மத்தேயு 28 சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 29 சொல்றது, என்றாலும் சாலமோன் முதலாய் பாருங்கள், உடைக்காக சொல்கிறார் பாருங்கள். 6:28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அதுங்க எந்த டெய்லர் கடையில் கொடுத்து தைக்க சொல்லுதுங்க? அதுக்கு யார் உடைய தைச்சு போடுறாங்க? எவ்வளவு அழகழகான பூக்கள் இருக்கிறது.
இந்த பூக்களே இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த பூக்களை உடுத்தினது யாருங்க? அதை சொல்கிறாரு, இதை விட நீங்கள் விசேஷமானவங்களாச்சே, அவர்களே நான் அப்படி உடுத்துகிறேன் என்று சொன்னால் உங்களை உடுத்துவது அதிக நிச்சயம் அல்லவா, அதுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்றார். அதனால தான் இந்த இடத்துல மார்த்தாள் பற்பல வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த கவலைக்காக ஆண்டவர் சொல்கிற பதில் பாருங்கள் எப்படி இருக்குது. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க என்று சொல்லி. அடுத்தது பாருங்க, மத்தேயு 6:29 பாருங்க. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். சாலமோன் அவர் பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தார். அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தார். அவர் அனுபவிக்காத இந்த பூமியில் ஒன்றுமில்லை. அவர் போடாத ட்ரெஸ்ஸு கிடையாது, அவர் சாப்பிடாத உணவு கிடையாது. எத்தனையோ ஆடு மாடுகள் அடிப்பார்கள், அப்படிப்பட்ட உணவுகள் தயாரிப்பார்கள், அப்படிப்பட்ட விதவிதமான ஆடைகளை அணிவார். அவர் கூட இந்த பூக்களை போல உடுத்தி இருந்தது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு விசேஷமாக ஆண்டவர் அந்த பூக்களுக்கு உடுத்துகிறாரோ அதை காட்டிலும் உங்களுக்கு உடுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது பாருங்க, மத்தேயு 6:30 பாருங்க. அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்திவித்தால் உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி சொல்றார். நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக போகிறேன். அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:31 சொல்ல, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:34 சொல்கிறார், இதெல்லாம் யார் கவலைப்படுவாங்களாம்? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். இன்றைக்கு என்ன பிரச்சனை? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான், காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இன்றைக்கு என்ன சவால் இருக்கிறது? இன்றைக்கு நாம் வெளியில் போகிறோம், இன்றைக்கு என்ன சவாலுக்கு நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கேற்ற கிருபை நம்மளுக்கு அதிகாலையில் கொடுப்பார். அதுக்கு தான் அவருடைய பாதம். அந்த பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கான தேவைகள், ஒவ்வொரு நாளுக்கான சவால்களை சந்திக்கக்கூடிய கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, நல்ல பங்கு. இந்த நல்ல பங்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, லூக்கா 10:42 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மூன்றாவதாக பார்க்கிறது பங்கு, நல்ல பங்கு. நாம் செலக்ட் பண்ணுறது எது? ஒரு நல்ல இடத்தை செலக்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு நல்ல காரியத்தை செலக்ட் பண்ணுறதோ, இல்லை நல்ல ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணுறதோ, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்ல பங்கு தேர்ந்தெடுக்கிறது மிக முக்கியமான காரியம். சிலர் பார்த்தீங்கன்னா பெண் பார்க்க போவாங்க, வெறும் பெண்ணை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த பெண்ணை பார்த்து விட்டு திருமணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க, அது பையன் பார்த்துட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நல்ல பங்கு, நல்ல குடும்பம், அவங்க தாய் யார், அவருடைய தகப்பன் யார், அவருடைய சகோதரன் யார், அவருடைய சகோதரி யார் என்பதை குறித்து இதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல குடும்பத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ஏன் நல்ல குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, அந்த பெண் தவறு செய்யும் பொழுது கூட சரி, அந்த பெண் தவறாக பேசும் பொழுது கூட சரி, அதை தன் தாயின் இடத்துல போய் சொல்லும் பொழுது, தன் தகப்பன் இடத்துல சொல்லும் பொழுது நல்ல அறிவுரைகளை சொல்லுவார்கள், நல்ல புத்திமதிகளை சொல்லுவார்கள். அதற்காகத்தான் ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும். ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி நம்ம திருமணம் செய்கிறேன்னு சொன்னால் அவள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறா, அவள் உள்ளத்துக்குள்ளே எப்படி இருக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓரளவுக்கு அந்த குடும்பத்தை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிப்பா, அந்த குடும்பத்தோடு கூட பேசும்பொழுது தெரியும். அல்லது அந்த குடும்பம் அந்த பிள்ளையை எப்படி அந்த ஏதாவது ஒரு காரியம் என்று சொன்னால் எப்படி நடத்துகிறாள் என்பது குறித்து தெரியும். ஆகையினாலே நல்ல பங்கு, நல்ல குடும்பம் தெரிந்தெடுப்பது மிக அவசியம். இங்கே இந்த மரியாள் என்ன செய்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பங்கு, ஆண்டவரை தெரிந்து கொண்டாள், ஆண்டவராகிய இயேசுவை தெரிந்து கொண்டாள். அதுதான் நல்ல பங்குங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் மிக முக்கிய காரியம், நாம் ஆராதிக்கிறவர் யார் இன்றைக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, கிறிஸ்துவை அறிகிற அறிவு வேணும். என்ன வேணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அப்படி இருந்தால்தான் இந்த நல்ல காரியங்களை நாம் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும். பாருங்கள், நல்ல பங்கை அந்த மரியாள் என்ன பண்ணாங்க? தெரிந்து கொண்டாங்க. அப்படி அவங்க நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் பொழுது என்னென்னலாம் நடக்குது?
இந்த நல்ல பங்கு எப்படிப்பட்ட பங்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், எபேசியர் 3:17 சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, நாம் இப்படி நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அன்பிலே வளருவோம். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவர் குத்தினவர்களையும் மன்னித்தார், அவர்களை நிந்தித்தவர்களையும் மன்னித்தார், அவரை தவறாக பேசினவர்களையும் மன்னித்தார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் நமக்கு கிடைக்கிறது பிரியமானவர்கள். இதுதான் நல்ல பங்கு. இட்ஸ் அ குட் கேரக்டர். அந்த நல்ல ஒரு குணாதிசயங்கள் நம்மளுக்கு வளருது பாருங்க. அதுதான் எபேசியர்ல பவுல் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்? நீங்கள் அன்பிலே வேரூன்றி. அன்புன்னா அன்பு யார் தாங்க? இயேசு தாங்க அன்பு. இந்த உலகத்திலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவா இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு எப்படி கிடைக்கிறது? நல்ல பங்கை, நல்ல தேவனை, நல்ல இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. நம்மளை தவறாக பேசிவிட்டால் கூட அதை சரி செய்து கொண்டு நாம் போய்கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த பழக்க வழக்கங்கள் நம்மளுக்குள்ளே வருகிறது பிரியமானவர்களே. பாருங்க, அடுத்த வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 3:18 பாருங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்ளும்படியாய். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல பங்கு. இந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி நம்மளுக்கு தொடர்ச்சியாக வருகிறது பாருங்க. முதலாவதாக பாதத்தை பிடித்தோம், இரண்டாவதாக கவலைகளை நீக்கி போட்டோம், மூன்றாவதாக என்ன செய்கிறோம்? நாம் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லா காரியங்களிலும் நம்மளை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க, அந்த எபேசியர் 3:19 பாருங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அந்த அறிவு கெட்டாத அன்பு, அதுதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதுதான் அறிவு கெட்டாத அன்பு பிரியமானவர்களே. சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, பிலிப்பியர் 1:9 பாருங்க. மேலும் உத்தமமானவர்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது என்ன சொல்லுது? அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் நம்மளுக்கு வளர்கிறதா இருக்கும்படியாய் பவுல் என்ன சொல்றாரு? இப்படி காரியங்களை குறித்து சொல்லுகிறார். ஏன் இந்த காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார்? இவர் நல்ல பங்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இந்த கடினமான உள்ளம் படைத்த அந்த சவுலாக இருந்த பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அவர் எழுதுகிற வார்த்தை என்ன எழுதுகிறார்? அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் வளருவோம். அதற்காகத்தான் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் பாருங்க, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 1:11 பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று. இன்றைக்கு நாம் எல்லோருமே அந்த கிறிஸ்துவின் நாளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொண்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம் பிரியமானவர்களே. பஞ்சம் பார்த்துட்டோம், கொள்ளை நோய் பார்த்துட்டோம், யுத்தம் பார்த்துட்டோம். எல்லாமே இந்த கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி கொண்டு இருக்கிறது. இந்த சுவிசேஷம் இந்த பூமி எங்கும் அறிவிக்கப்படும், பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களிலே இந்த வார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை தான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். பாருங்க, பவுல் எதுக்காக வேண்டுறார் பாருங்க. நீங்கள் அவருடைய நாளுக்கென்று நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உங்களை நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிச்சயமாக சொல்கிற பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் யாரும் பரிசுத்தவான் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் பாவியான மனுஷர்கள் தான். இந்த உலகத்திலே எல்லாம் அழுக்கடைந்தவர்கள் தான். ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரமே நம்மளுடைய எல்லா பாவங்களிலிருந்து நம்மளை நீக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள், நமக்குள்ளே இருக்கிற அக்கிரமங்கள், நமக்குள்ளே இருக்கிற தீமையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவராக இருப்பார். ஒருவர் நேற்று தினத்தில் நான் சந்தித்தேன். அவரிடத்தில் ஆண்டவரை குறித்து நான் சொல்லும் போது சொன்னேன், அவர் சிகரெட் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு.
அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சென்ட் அடிச்சிருக்கிறாரு. அந்த பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாரு. அப்படி உட்காரும் பொழுது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, அவருடைய அந்த சென்ட் ஸ்மெல்லும் அந்த சிகரெட் ஸ்மெல்லும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருது. அது பயங்கரமான கஷ்டத்துக்கு உண்டாக்குறது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர், அவரிடத்தில் நான் ஆண்டவரை குறித்து சொன்னேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் எழுதி நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் சார், நான் இந்த சிகரெட்டை விட்டுணும்னு முயற்சி பண்ணுறேன், இந்த போதை வஸ்துக்கள்லேருந்து வெளியில் வரணும்னு நான் முயற்சி பண்ண முடியல சார். அதுக்கு நான் சொன்ன ஒரே வழி, அவன் சொல்கிறான், டாக்டர் சொல்கிறான், நான் ஒரு மாத்திரை கொடுப்பேன், அந்த மாத்திரையை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பழக்கம் உங்களுக்கு வராது, ஆனால் சைடு எஃபெக்ட் என்ன வரும் என்னை கேட்காதீங்கன்னு சொல்கிறான் சார்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக சொன்னார். அப்போ நான் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் நம்மளை தூக்கி எடுக்கிறவர் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அவர் உள்ளத்திலே வந்தார் என்று சொன்னால், அவர் நிச்சயமாகவே உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மாற்ற முடியும் பிரியமானவர்கள் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். என்னாலே மாற முடியுமான்னு கேட்டார். நிச்சயமாக மாறலாம். இந்த பழக்க வழக்கங்களை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த தீய வழிகளை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதிலிருந்து எல்லாவற்றிலும் இந்த போலீஸ்காரர்கள் செய்யாததை கூட, கோர்ட்டு செய்யாததை கூட ஒரு தனியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்காக செபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் மாற்றுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுக்கும் நல்ல புத்தியை தாங்க, ஞானத்தை தாங்கப்பா, கிருபையை தாங்க. கிருபையுள்ள தேவனே எங்களை நீங்கள் நடத்துங்க. நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரே எங்களை எப்பொழுதும் நல்ல வழியில் நடத்த முடியும். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த பொல்லாத காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாப்பிடுகிற உணவு மூலியமாக உடல் நலம் மாறுகிறது, சூழ்நிலைகள் மூலியமாக மாறுகிறது. எல்லா சூழ்நிலையிலிருந்து எங்களை தப்புவித்து பாதுகாத்து உம்முடைய வருகையிலே எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.